திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் அணிஞ்சிருக்காங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ரவி மோகன் இஷ்யூ பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். சோ ரவி மோகன், ஆர்த்தி இவங்களோட விவாகரத்துக்கு பல பேர் பல கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் குஷ்பு மற்றும் ஆர்த்தி, சுஜாதா விஜயகுமார் இவங்களுடைய நட்பு பத்தி சொல்லுங்க சார். இல்லை, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா, சுஜாதா விஜயகுமார் அவங்க ஒரு சினிமா துறையை சேர்ந்தவங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ் நிறைய தயாரிச்சிருக்காங்க, படங்கள் கூட அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. குஷ்பு அவங்க சினிமா துறையில் ஒரு நடிகையாக இருக்காங்க. அவங்களுடைய கணவர் சுந்தர்சி, அவரும் ஒரு டைரக்டர் நடிகராக இருக்கார். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நீண்ட அனுபவம் சினிமா துறையில் உள்ளவங்க தான். ஸோ ஒருத்தர் அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சுஜாதா விஜயகுமாரும் குஷ்புவும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அதில் ஒன்றும் பெருசாக தப்பாக ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. இன்னும் கூட ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆர்த்தி ஜெயம்ரவுடைய திருமணம் நடந்ததே பார்த்திங்கன்னா அதில் குஷ்புவும் பங்களிப்பு உண்டு. குஷ்பு கூட பார்த்தீங்கன்னா அது அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதில் ஒரு பங்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வருது அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு தோழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல பையன்தான், நிச்சயமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், தைரியமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வழக்கம் தானே. இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா குஷ்பு சுஜாதா விஜயகுமாருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருமணம் ரவி மோகன், ஆர்த்தி அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் திருமணமே காதல் திருமணம் தான். ரெண்டு பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு 13 வருஷத்துக்கு மேலே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். கருத்து வேறுபாடுக்கு சொல்லப்படுற காரணங்கள் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவியை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க ஆர்த்தி. சுதந்திரம் இல்லாமல் ஜெயம் ரவி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தார். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகி வெளியில் வந்துட்டார் அப்படின்றது தான் ரவி சைடில் சொல்லப்படுற காரணங்கள். ஆர்த்தி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாடகியோட தொடர்பு ஏற்பட்டு அதனால் இவர் அந்த பாடகியோட போயிட்டாரு, அதனால தான் இந்த திருமண பந்தம் பிரேக் ஆச்சு, அதுதான் காரணம்னு ஆர்த்தி சைடில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தி வீட்டிலேருந்து வெளியேறி அவர் நேரம் கெனிஷாட்ட போயிருக்கார். எப்படி போனார் அப்படின்னு நமக்கு தெரில. யாராவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கெனிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கோவாவை சேர்ந்த ஒரு பெண்ணு. அவங்க பார்த்தீங்கன்னா பாப் சிங்கராக இருக்காங்க கோவாவில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்காங்க. அதாவது ஆன்மீக மருத்துவம். அதாவது நம்மளுடைய மனசு ரொம்ப தடுமாற்றமாக, பதட்டமாக, எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழப்ப மனநிலை இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு சமாதானமாக ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லி உங்களை சாந்தப்படுத்துவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட்டு போகிறோம்ல, ஏதாவது பிரச்சனைனா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போகிறோம். எதுக்கு போகிறோம்? அவங்க நமக்கு கன்சல்டிங் கொடுத்து மாத்திரையிலும் கொடுத்து ட்ரீட் பண்ணி நம்மளை சரி பண்ணுவாங்கிறதுக்காண்டி தான் போகிறோம். அந்த மாதிரி தான் போயிருக்காரு. போன இடத்துல ஒரு நட்பு, அது என்ன நட்புன்னு நமக்கு தெரியல. அவங்க அது நட்பு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வர்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த நட்பை தாண்டின ஒரு உறவு மாதிரி நமக்கு தெரியுது, பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில் குடியிருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் குஷ்பு ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது குஷ்புவோட தோழி யார்? சுஜாதா விஜயகுமார். ஸோ ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு தோழியோட மகளோட வாழ்க்கை எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாயிருச்சு. குஷ்பு அந்த கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு சிபாரிசு பண்ணாங்க. நல்ல பையன்தான் ஜெயம் ரவி, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்னும் போது, இப்படி ஒரு 13 வருஷம் வாழ்ந்துட்டு 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு இன்னைக்கு ஜெயம் ரவி வெளியில் போயிட்டாருன்னும் போது, குஷ்பு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அதாவது சுஜாதா விஜயகுமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அது ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதி, நியாயம் கிடையாது. இப்படி ஒரு பெண்ணை விட்டுட்டு போகிறது நியாயம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கெனிஷான்ற ஒரு பாடகி கிடைச்சதுனால தான் அவர் இந்த வீட்டை விட்டே போயிட்டார், என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் அந்த பாடகியோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது குஷ்பு அவங்க தோழிக்கு ஆறுதலாக பேசியிருக்காங்க. அவங்க தோழியோட மகள் வாழ்க்கை கெட்டு போச்சு, எதிர்காலம் கெட்டு போச்சு அப்படிங்கிறதுனால பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதுல தவறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ரவிமோகன் கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா,
3 ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸோடைய குடும்பத்தை கெடுத்த ஹோம் பிரேக்கர் அந்த இட்லி நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவ எப்படி என்ன பத்தி பேசலான்னு. சோ அது என்ன ஹிஸ்டரி சார்? ரவி மோகன் பேசின அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிதானத்திலே இல்லைம்மா. நிதானத்தில் இல்லை அப்படின்னா அவர் எப்படி சொல்லுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தார். அதாவது வந்து ரொம்ப டென்ஷனாக, ரொம்ப டிப்ரெஷனாக, ஒரு மாதிரி பதட்ட மனநிலையில் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட்டை? கத்துறாரு, சமாதானமாகறாரு, அழுகிறாரு, கத்துறாரு, சமாதானமாகறாரு, அழுகிறாரு, கத்துறாரு. பயங்கர எமோஷனலாக வந்து பேசுறாரு. எல்லாரையும் அட்டாக் பண்ணி பேசினாரு. அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தா கடுமையான வார்த்தைகளாக இருக்குது. அந்த ஒரு நடிகை, அதான் குஷ்பு தான் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் இட்லி நடிகைன்னு சொல்லியிருக்காரு, பேர் சொல்லலை. அந்த நடிகையை பற்றி பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னை அழிக்க நினைக்கிறாங்க, அப்படி என்னை அழிக்க நினச்சா நான் எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் பேசக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்கள் அது ஒரு ப்ரெஸ் மீட்டே கிடையாது. அது வந்து ஒரு எமோஷ்னலாக பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசியிருக்கே கூடாது. அப்போ அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கே கூடாது. சாந்தமாகி சமாதானமானதுக்கப்புறம், அமைதியானதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை சந்தித்து அவருடைய விளக்கங்கள், தன்னிலை விளக்கங்களை வந்து சொல்லியிருக்கலாம் ஜெயம் ரவி. அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து ஒரு குஷ்புன்னு நம்ம பேசுகிறோம், அது ஒரு இட்லி நடிகைன்னு அவர் சொல்லியிருக்காரு. தாக்கி பேசுறதுங்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா கோவத்தில் பேசுகிற வார்த்தைகள் அவருக்கே தெரியாமல் பேசின வார்த்தைகளை தான் நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் பாடகி சுசித்ரா என்ன கருத்து தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரவி மோகன் யூஸ் பண்ற ட்ரக்ஸ், ஆல்கஹால் போட்டு தான் அந்த பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரியாதும்மா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுசித்ரா அவங்க பல விஷயங்களை, சினிமாவில் உள்ள விஷயங்களை பேசிட்டு வராங்க. பல நடிகர்களை பற்றி வந்து கருத்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி பற்றி இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. அண்ட் குஷ்பு அவர்கள் போட்ட ட்வீட், "Some people are hell bent to prove their DNA. Thanks for proving me right" அப்படின்னு. DNA வரைக்கும் எது போகணும்? ஸோ இவங்க வந்து ரவி மோகனை தாக்குதல் பண்ணி பேசுறாங்களா? இவங்க வந்து, அதாவது ரவி மோகன் வந்து குஷ்புவை வந்து அட்டாக் பண்ணி பேசினார்ல, அந்த கோவத்தில் அவங்க ஒரு வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் நியாயம் இருக்கா, நியாயம் இல்லை அப்படின்னா, அதில் வந்து நியாயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். குஷ்பு சொன்னது தவறுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ரவி மோகனுடைய தகப்பனார் எடிட்டர் மோகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் லட்சுமி அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, ஜெயம் ரவிக்கு ஒரு அக்கா. அவங்க எல்லாருமே வந்து ஜெயம் ரவி எல்லாருமே நல்ல ப்ராட்டப்பில் வந்தவங்க, ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நல்லா படிக்க வச்சு, நல்ல டிசிப்ளினாக, நல்ல ஒழுக்கமாக, ரொம்ப நேர்மையாக வந்து எல்லா பசங்களையும் வளர்த்துருக்காரு. அதே நேரத்தில் அவரும் அப்படி ஒரு நேர்மையான ஆள் தான். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மோகனை பற்றி யாருமே தப்பாக சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜென்யூனான மனுஷன், நல்ல ஜென்யூனான குடும்பம். அப்படின்னும் போது குஷ்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிஎன்ஏ தப்பான டிஎன்ஏ, அது வந்து இன்னைக்கு பொது வழியிலே நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை வந்து போட்டிருக்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்போ ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவப்பட்டிருக்காரு, இன்னைக்கு கத்துறாரு, அதெல்லாம் ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரா, யூஸ் பண்ணலையா, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நல்ல மனுஷன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா துறையில் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நடிகைகளோட, அழகான நடிகைகளோட நடிக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்படி இருக்கும்போது எத்தனையோ நடிகைகள் இருந்தாங்க, அந்த நடிகைகள் நான் இழுத்துட்டு போயிருக்க மாட்டேன்னான்னு அப்படி சொல்கிறாரு. கரெக்டு தான். அழகான பெண்களோட நடிக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த கெனிஷாவோட மட்டும் எதுக்கு அவரை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. ஆனால் நாம் ஒரு விஷயத்த சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பேரும் ரவி மோகனுக்கு கிடையாது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் தான். ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவர், ஒரு நல்ல மனிதர். அப்படின்னும் போது அவருடைய டிஎன்ஏ பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் விமர்சனம் பண்ணி போட்டிருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு குஷ்பு அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். அது வந்து அவர் பேர் சொல்லலை, அது குஷ்பு அவர்களைத்தான் குறிக்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்குமோ அந்த யூகத்துல அடிப்படையில் தான் நம்மளும் பேசுறோம். அது அவங்களையும் பாதிச்சிருக்கும்ல, குஷ்பு அவர்களையும் பாதிச்சிருக்கும்ல. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க கணவன் மனைவி இருக்காங்க, அவங்கள பாதிக்குமா பாதிக்காதா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இவர் பேசினதுனால அவங்க பதிலுக்கு போட்டிருக்காங்க. பதிலுக்கு போட்ட அவங்க, இவர் சின்ன வயசுக்காரர், அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாலிட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிதானமா, இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு இறங்கி அட்டாக் பண்ணாம அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கெனிஷா அவர்கள் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் வீடியோல அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த கோர்ட் ஆர்டரும் வரல, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு ஊடகம் வந்து கெனிஷாக்கு உச்ச நீதிமன்றம் தடையின்லாம் போடுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இப்படி எப்படி சார் நியூஸ் வந்தது அவங்களுக்கு வராம?
நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா. இன்னைக்கெல்லாம் இணையதளத்துல யார வேணாலும் திட்டுறாங்கம்மா. என்ன வேணாலும் திட்டுறாங்கம்மா. நீங்க என்ன ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதரை பத்தி பேசுனீங்கனாலும், அதுல வந்து தவறான கமெண்ட்ஸ் வந்து கீழ வந்து போடுறாங்கம்மா. ஸோ இன்னைக்கு அது அந்த மாரி ஆயிருச்சு. இணையதளங்களை வந்து அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து தவறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அத தவிர்க்க முடியல, அத நிறுத்த முடியலைங்கிறது தான் உண்மையா இருக்கு அப்படின்னும்போது, கெனிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Instagramல வந்து ஆர்த்தி அவர்களை பத்தி தப்பா வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதே மாரி ஏதோ வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி தான் ஆர்த்தி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாரி வந்து கெனிஷா என்னை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு நீதிபதி வந்து கெனிஷா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த ஆர்டர் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல்ல அது ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா தபால் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க கெனிஷாக்கு. அது நிச்சயமா போயிருக்கும். ஆனா இவங்க வாங்க மறுத்திருக்கலாம். கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர் நம்ம வாங்க வேணாம்னு வாங்க மறுத்திருக்கலாம். ஆர்டர் ஆனா இவங்களுக்கு எதிர்ப்பா போட்டிருக்காங்கன்னும் போது நிச்சயமா அந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கு போயிருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவங்க வாங்காம இருந்திருக்கலாம். சரி, ஓகே. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த அவங்க வந்து பதிலுக்கு சொல்லும்போது அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கெனிஷா. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டது. ஹேக் செய்து மற்றவர்கள் வேற யாரோ வந்து ஆர்த்தியை பத்தி தவறா வந்து பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கெனிஷா நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருந்தா, இவங்க சைபர் கிரைம் போலீஸ்லயோ இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயோ இந்த மாதிரி என்னோட இன்ஸ்டா ஹேக் பண்ணி தான் இப்படி வந்து தவறான செய்திகள் போட்டிருக்காங்க, நான் போடலைன்றத புகாரா கொடுத்து யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதான ஒரு சரியான சட்ட வழிமுறையா இருக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இணையதளத்துல தாக்குறாங்க, என்னை கண்ணா பண்ணான்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இணையதளத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா வாழ முடியுமாமா? வாழ முடியாது. சரி, உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றாங்க, உங்களை வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அட்டாக் பண்றாங்க, வார்த்தைகளால தானே அட்டாக் பண்றாங்க. நீங்க என்ன இப்ப வந்து அதை வந்து இப்ப யாரையும் எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க, நீங்க எல்லார் மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது கெனிஷாலாம் ஏமாத்துறோம். அதனால வந்து இதெல்லாம் கண்டுக்காம போகணுமா? கண்டுக்காம போக வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படணும்? இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்து கொதிச்சு எழணும்? நோட்டீஸ் கிடைக்கல அது இதுன்னு எதுக்கு சொல்லணும்? நோட்டீஸ் கிடைக்கல, ஓகே, நீங்க போடாதீங்க. அப்படி ஒரு விமர்சனத்தை ஆர்த்தி மேல தவறான விமர்சனத்தை நீ போடாம நிறுத்திட்டா போதும்ல. நிறுத்த வேண்டியது இதெல்லாம் ஒரு பாயிண்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு குடும்ப பிரச்சனைமா, முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனைமா. எத்தனையோ டைவர்ஸ் நடக்குது, சினிமா துறையில எத்தனையோ டைவர்ஸ் நடக்குது. தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் நடந்துச்சு, இப்படியா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி டைவர்ஸ் நடந்துச்சு, இப்படியா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் மியூச்சுவல் கன்சென்ட்ல சார். நாட் மியூச்சுவல் கன்சென்ட்டே இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு எதுக்கு நீங்க கொலாய் அடி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். மியூச்சுவல் கன்சென்ட் இல்ல, ஓகே, 2 பேரும் சம்மதிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது, ஜெயம் ரவி கேட்ட டைவர்ஸ்க்கு ஆர்த்தி கொடுக்க மறுக்கிறாங்க. எல்லாமே இருக்கட்டும்மா, உங்களுடைய நியாயங்களை நீங்க சட்ட ரீதியா நீங்க கோர்ட்ல தான் கொடுக்கணும். ஜெயம் ரவி அவர் மேல வந்து அவர் ஒன்றும் தப்பில்லாத ஆள்னா அவர் கோர்ட்ல வந்து அவருடைய நியாயங்களை டாக்குமெண்டா கொடுக்கணும். ஆர்த்தி வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஏன் மறுக்கிறாங்கன்றத வந்து அவங்க கோர்ட்ல கொடுக்கணும். நீங்க எதுக்கு வந்து இணையதளத்தை பயன்படுத்தி வந்து சோசியல் மீடியால சண்டை போடுறீங்க? இது ஏன் வந்து ஒரு பப்ளிக்கா மாத்துறீங்க? இது உங்க முழுக்கம். நான் ஒரே ஒரு விஷயம் கடைசியா கேட்கிறேம்மா, இது குடும்ப விஷயம் தானே, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, 2 பேருக்கும் பிரிவு வந்திருக்கு, இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இந்த சொசைட்டில இன்னைக்கு எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஒருத்த முடியாது கொடுக்க முடியாதுன்னு போராடுறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்கல்ல, நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை உங்களை பார்க்கிற ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணுதா, சின்ன கூட்டம் ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத விட யாரோ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க. யார்? ஜெயம் ரவியை சொல்றேன். அப்போ ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டாரு. உங்களோட லைஃப் வந்து செலிபிரிட்டி லைஃபா மாறி போச்சு அப்படின்னும் போது நீங்க வந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமா இருக்கும், மாடலா இருக்கணும். உங்களை பார்த்து இப்படி சந்தி சிரிக்கிறத பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது நம்ம ஒருத்தரை வந்து நம்ம வந்து தலைவர் மாதிரி கொண்டாடுறோம், நம்ம அவர் படத்தெல்லாம் ரசிக்கிறோம், ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? உங்களை பத்தி தப்பான எண்ணம் வரும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம தலைவரே பண்றாரு, அது சரிதான் போல, நம்மளும் பண்ணலாம் போல அப்படிங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஜெயம் ரவி வந்து தவிர்க்கணும்னு தான் நான் பார்க்குறேன். இந்த முன் உதாரணமா இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் 10th படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், இன்னொரு பையன் மேபி 9th 8th இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெச்சூர்டு ஏஜுக்கு இல்லாம அது 2ம் கட்டான வயசுல இருக்கிற 2 பசங்க இருக்கும்போது
இன்னைக்கு 8 வயசு பையன் கையில செல்போன் வந்துருச்சு, 6 வயசு பையன் கையில செல்போன் வந்துருச்சு. ஸோ இவங்க ஒரு 15-13 வயசு இருக்கிற பசங்களா இருக்கும்போது நிச்சயமா செல்போன் இருக்கும். ஒரு பிரபலமான நடிகருடைய பையங்க பணக்கார வீட்டு பசங்க செல்போன் இருக்கும், காஸ்ட்லி செல்போனே இருக்கும். அப்ப இந்த இணையதளங்கள்ல வரக்கூடிய ஜெயம் ரவி, கெனிஷா, அப்புறம் ஆர்த்தி, இந்த அடிதடி சண்டையை அவங்க பார்க்காம இருப்பாங்களா? ஒரு பக்கம் சுஜாதா விஜயகுமார், ஒரு பக்கம் குஷ்பு, இந்த டோட்டல் களமே பாருங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, கிளம்சியா இருக்கு. இதை வந்து அவங்க பார்க்காம இருப்பாங்களா? அப்ப பார்க்கும்போது அவங்க மனசு பாதிக்காம இருக்குமா? யாரா இது, என்னடா இது, அப்பா அம்மா யாரோ ஒரு கெனிஷான்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க, குஷ்பு ஆண்டி நடுவில் வராங்க, நம்ம பாட்டி நடுவில் வராங்க, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுமா, உண்டு பண்ணாதா? அப்படி அழுத்தத்தை உண்டு பண்ணா சின்ன பசங்களுக்கு வெளியிலையும் சொல்ல தெரியாது. நீங்க வந்து பெஸ்ட் அவுட் ஆயிடுறீங்க. இப்போ ப்ரெஸ்ல வந்து எல்லாருமே கோபமா பேசிடுறீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் கோபமா பேசி தாக்கிக்கிறீங்க. அந்த பசங்க எங்க போய் அவங்களுடைய நியாயங்களை பேசுவாங்க, அவங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அது ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு உருவாக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகலாம், மாலுக்கு போகலாம், படிச்சுட்டு இருக்க பசங்க தானே, மாலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், எங்கே போனாலும் ஜெயம் ரவியோட பசங்கன்னு தெரியும் போது, சரி ஒரு பீச்சுக்கு போகும்போது தெரியாமல் இருக்கலாம் ஜெயம் ரவி பசங்கன்னு, ஸ்கூலுக்கு போகும்போது தெரியும்ல அவங்க அப்பா ஜெயம் ரவின்னு. இப்போ அங்கெல்லாம் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் கேட்பான், என்னடா யாரா வந்து கெனிஷா உங்க சித்தியாடா அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் ஒரு 10 பேர் நல்லவனா இருந்தா ஒருத்தன் இந்த மாதிரி இது எப்படி சொல்றது கேட்கறவனும் இருப்பான். அப்படி கேட்டான்னா அவங்களுக்கு மனசு பாதிக்க தானே படும். யாரா அந்த கெனிஷான்னு கேட்டா யாராவது ஒருத்தன் பாதிக்குமா இல்லையா? இதெல்லாம் எதுக்குங்க நான் கேட்கறேன், இதெல்லாம் எதுக்கு? குடும்பம், எத்தனையோ குடும்பங்கள் பிரியுது, கணவன் மனைவி ஒன்னா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைக்கிறாங்க. குஷ்பு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க நல்லா இருக்கணும், 2 பேர் சேர்ந்து இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒன்னா இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2 பேரும் கொலாயடி சண்டையை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்க வேண்டியவே விஷயமே கிடையாது. சமாதானமாக கோர்ட்லேயே அழகாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். ஜெயம் ரவி பண்ண தப்புன்னு நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திருமண பந்தத்தை முறிக்கிறதுக்கு முன்னாடி, சட்டப்படி விவகாரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கெனிஷாவோட ஜோடி போட்டு பொது இடங்களுக்கு வர்றது, அப்புறம் அந்த அவர் தயாரிப்பு நிறுவனம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ல பார்ட்னர் ஆக்குறது, கோவால வந்து சொத்து ஒன்னா வாங்குறது, இதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுல இப்போ இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு ஆர்த்தி தனுஷ் கூட எடுத்த போட்டோஸ்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த மாதிரி யூகங்களின் அடிப்படையில் நமக்கு பதிலே சொல்ல முடியாதுமா. ஆர்த்தி தனுஷோட போட்டோ எடுத்தா உடனே தப்பா பேசிடுவீங்களா? நான் கேட்கிறேன். நான் கூட ஒரு நடிகையோட நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லைம்மா சாதாரணமாக தான் கேட்குறேன், போகிறேன் ஒரு வெல்விஷரு ஒரு நடிகையோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எடுத்துக்கலாமா ஒரு செல்ஃபின்னு எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உடனே அதை தப்பாக பேசுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேம்மா. ஒரு ஒரு பொது வெளியில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விழாவில் எடுத்திருப்பாங்க, அதை வந்து தவறாக திரிச்சு பேசுறது, சித்தரித்து பேசுறது, அதெல்லாம் வந்து முழுக்க வந்து தவறு. அதுலெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதெல்லாம் நான் எந்த காலத்திலையுமே ஏற்றுக்க மாட்டேன். இந்த மாதிரியான செய்திகள், அது உண்மை இல்லாமல் ஊர்ஜிதப்படுத்தாத, எந்த ஆதாரங்களும் இல்லாத செய்திகள், அது வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி செய்திகளை. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுஜாதா அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே அக்கௌண்ட் பத்தி ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஆமாங்க ஒரே குடும்பம்னு இருந்தா எல்லாமே அப்படிதான், அது என்ன தனித்தனியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையிலுமே இவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் யூக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 1000 பேசலாம், 1000 டிபேட் பண்ணலாம், ஆனால் உண்மைங்கிறது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கு மட்டும்தான் தெரியும். கெனிஷா யாரு, என்ன கேரக்டர், எதுக்கு உள்ள வந்தாங்க, அவங்களுக்கு உள்ளது நட்பு மட்டும்தானா, காதலா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு டாக்டர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் கிட்டத்தட்ட. அவங்ககிட்ட நீங்கள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு முடியல, ஃபீவரு, கோல்டு, போகிறோம், அவர் வந்து ஊசி போடுறாரு, மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, ஃபீஸ் கொடுக்குறோம், அதோட அந்த டாக்டருக்கும் நமக்கான பந்தம் முடிஞ்சிருதா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அந்த டாக்டர் ஒன்றா நம்ம வீட்டில் வந்து இருப்பாரா? இல்லை. ஸோ அதெல்லாம் ஏதோ ஒன்று இடிக்குது. அதை நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது அவங்களுடைய பர்சனல் லைஃபு, முழுக்க தவறான விஷயந்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவியாக இருக்கும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வந்து சகஜமான விஷயம்தாம்மா. ஒரு லாக்கர் வச்சுருக்காங்கன்னா 2 பேர் கணவன் மனைவி ஜாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு வீடு வாங்கினாங்கன்னா 2 பேர் கணவன் மனைவி சேர்ந்து வாங்குவாங்க. ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாங்குவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்க போகிறது உங்கள் மனைவி தான். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து எல்லாமா இருக்க போகிறது கணவன் தான். 2 பேரும் ஒன்று கூடி 2 குழந்தைங்க பெற்றிருக்கிறீங்க, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி வாழ்க்கை வெறும் தாம்பத்தியம் மட்டும் கிடையாது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது.
அத்தனையும் இருக்கு. நம்பிக்கை, ட்ரஸ்ட், அன்பு, பாசம், நேசம், கஷ்டம், துன்பம் எல்லாத்துலயும் கூட இருக்கணும். இப்போ ஒரு திடீர்னு ஒரு கணவனுக்கு முடியலைன்னா அந்த மனைவி வந்து கூட இருந்து அந்த கணவனுடைய அந்த நேரங்கள்ல, அந்த கஷ்டமான நேரங்கள்ல பாக்குறது இல்லையா, இல்ல மனைவிக்கு முடியலைன்னா கணவன் பாக்குறது இல்லையா. ஸோ இது வந்து எப்படின்னா ஒன்லி வந்து சந்தோஷம் கிடையாதுமா, இதுக்குள்ள எல்லாமே இருக்குன்னும் போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுலாம் நான் வந்து தப்பா பார்க்கல. பட் அடக்குமுறை இருந்ததா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் முழுக்க முழுக்க ஜெயம் ரவி சொல்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னை ரொம்ப வந்து போட்டு கிரஷ் பண்ணாங்க, என்னால முடியல, அதனால வெளில வந்துட்டேன்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுதான் உண்மையான காரணமா அப்படிங்கிறது உண்மையாலுமே நமக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இவங்களோட மேரேஜ் நடக்க குஷ்பு ஒரு காரணம்னு நீங்க சொல்லிட்டீங்க. பட் இவங்க மேரேஜ் எப்படி நடந்தது, யார் யாருக்காக கை அறுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இப்போ ஃபேன்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி தான் வந்து சொல்றாரு. இந்த கல்யாணமே பிளாக்மெயில் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்றாரு. கையை வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி அறுத்துக்கிட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு என்னை சம்மதிக்க வச்சாங்கன்னு அவர் சொல்றாரு, ஜெயம் ரவி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்போ ப்ரெஸ் மீட்ல வந்து என் கையை நான் அறுத்துக்கிட்டேன்னு ஒரு காயத்தை வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்ல காட்டுறாரு. ஸோ இந்த கையை அறுத்துக்கிறதுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண விஷயமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து தப்பு. முதல்ல வந்து இது வந்து பிரஸ் மீட் வந்து நான் கையெடுத்துட்டேன் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் கை அறுத்துக்கிட்டாங்கன்னு தெரியும், விகடன்லயே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம விகடன், பழைய விகடன்ல தேடி அவங்களே எடுத்து கொடுக்குறேங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேடி எடுத்து கொடுத்தாங்கன்னா, அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அந்த விகடன் எப்போ வந்தது, எந்த தேதியில வந்தது, எந்த வருடம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது இல்ல. அந்த விகடனை தேடி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. விகடனுடைய பத்திரிகை ஆபீஸை தொடர்பு கொண்டு இந்த வருடம் வந்த இந்த மாதத்துல வந்து இந்த தேதியில வந்த புத்தகம் எங்களுக்கு வேணும், ஒரு ரெக்கார்டுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அது ஒரு புக்கு தானே, கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பிரபலமாக தான் இருக்காங்க. சுஜாதா விஜயகுமார் ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸான ஆளு தான் இருக்காங்க. கூட தோழி குஷ்புலாம் இருக்காங்க, அவங்களாம் பிஜேபியில் இருக்காங்க, அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க, மகளிர் ஆணையத்தில் தலைவியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க. வாங்கி அந்த ஆதாரத்தை வந்து சுஜாதா விஜயகுமார் காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். யாரு கையெழுத்துக்கிட்டாங்க, எதுக்காண்டி கையெழுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஜெயம் ரவி சொல்றாரு கையெழுத்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. நான் கையெழுத்துக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு காயத்தை காட்டுறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா பொது வழியில கையெடுத்துக்கிட்டேன், கால் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் ராங்கா மோட்டிவேட் பண்றது. இது வந்து நீங்க பாக்குறவங்களை எல்லாமே வந்து தப்பா மோட்டிவேட் பண்றீங்க. தப்பாவே மோட்டிவேட் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியாவை வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய சுயநலத்துக்காண்டி, உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காண்டி நீங்க வந்து கையெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா, ஒரு சின்ன பையன் பார்க்கறான், ஒரு 15 வயசு பையன், ஏதோ ஒரு 16 வயசு பையன், ஏதோ ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிடுறான், ஓ ஜெயம் ரவி மாதிரி நம்ம கையெடுத்துக்கலாமா அப்படின்னு நினைச்சானா தப்பா தானே இருக்கும். தப்பான மோட்டிவேஷன் தானே. அதை நீங்க பண்ணலாமா? நீங்க ஒரு செலிபிரிட்டி, உங்களுக்கு 45 வயசு ஆச்சு, உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் எதுக்கு நீங்க வந்து சோசியல் மீடியால சொல்றீங்கன்னு கேட்கிறேன். கையெடுத்துக்கிறது, கால் எடுத்துக்கிறது, கழுத்து எடுத்துக்கிறதுலாம் ஒரு கண்டென்ட்டா சோசியல் மீடியால வந்து சொல்றதுக்கு? இதெல்லாம் வந்து தேவையற்றது. இதெல்லாம் தவிர்க்கணும். முதல்ல வந்து இந்த விஷயத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி போடணுமா? இதெல்லாம் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதே வந்து ரொம்ப தவறு. ஓகே சார், உங்களோட ஆதங்கத்தை நீங்க வந்து கொட்டிட்டீங்க. பட் இன்னும் வந்து 2 கேள்விகள் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல. என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து அவரோட கோ பிரதரை வந்து அந்த பிரஸ் மீட்ல கூட்டிட்டு வந்தாங்க. சோ ஆர்த்தி இப்போ லைம் லைட்ல இருக்காங்க. ஆனா சுஜாதா அவர்களுடைய 2வது மகள் யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிலவரம்லாம் அந்த கோ பிரதர் வந்ததுல இருந்து இதுவாச்சு. அது உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த கோ பிரதர் யாருன்னு எனக்கு தெரியாது. கோ பிரதர் யாருக்கா தெரியுமா? அப்ப அவங்க சுஜாதா வீட்டு மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த 2வது பொண்ணே லைம் லைட்ல இல்லையே, நமக்கு தெரியல. யாருமா தேவை என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஜெயம் ரவி ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர். ஜெயம் ரவியுடைய பசங்களை பத்தி, ஜெயம் ரவியுடைய மனைவியை பத்தி, ஜெயம் ரவியுடைய அம்மா அப்பா பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? சரி, ஃபார்ச்சுனேட்லி வந்து ஜெயம் ரவியுடைய அப்பா வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர், ஒரு எடிட்டர் மோகன் தெரியும். அண்ணன் வந்து ஒரு ராஜா தெரியும். ஜெயம் ரவிக்கு இன்னொரு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு செலிபிரிட்டியோட வாழ்க்கையில A to Z நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. அந்த 2வது மகளோட கணவரா ஒருத்தர் வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அவங்களும் டைவர்ஸ் பண்ணதா சொல்றாரு. அதாவது இது எப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன். அவரும் டைவர்ஸ் பண்ணிருக்காரு, நானும் டைவர்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப டைவர்ஸ் பண்றதை நியாயப்படுத்துறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ரவி மேல கோபம் வெளிப்படுத்துறீங்க. ரவி மேல கோபத்தை வெளிப்படுத்தல, பொதுவா தப்புமா அது. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நல்ல உதாரணங்கள் இல்லை, அவ்வளவுதான். ஓகே,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரவி மோகன் வந்து என் பிள்ளைங்களை பார்க்க விடலன்ற மாதிரி பசங்களை வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு நம்ம போவேனா. பட் வந்து ரவிக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் நினைச்சா கண்டிப்பா இவர் கஸ்டடி வாங்க முடியும். அப்புறம் ஏன் மறுபடியும் பார்க்க விடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுஜாதாவை கேட்டும்போது கூட அந்த மாதிரி எல்லாம் அவரை பண்ணிட முடியுமான்னு அவங்க பிரஸ் மீட்ல சொல்றாங்க. உண்மையிலுமே பசங்களை பார்க்க விடலையா? இவர் நினைச்சா கஸ்டடி வாங்கலாமே, இல்ல பாக்குறதுக்காந்து வாங்கலாமே. இந்த இந்த என்னை பசங்களை பார்க்க விடலேன்னு சொல்லி ரவி வந்து பிரஸ்ல சொல்றாரு இல்லையா, அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்து வழக்கு வந்து ரவி மோகன் வந்து கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காரு. விவகாரத்துக்கு எதிர் மனு வந்து ஆர்த்தி வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேருமே இந்த விவகாரத்து வழக்குக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா மைனர் பசங்க, அதாவது வந்து 18 வயசு கீழே உள்ள பசங்க. அந்த 2 பசங்களையும் வந்து தகப்பனார், அதாவது வந்து ஒரு தகப்பன் பார்க்கணும், பயாலஜிக்கல் ஃபாதர் பார்க்கணும்னு விருப்பப்பட்டு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்தால், அதாவது என்னுடைய பையனை என்னால் பார்க்க முடியல, எனக்கு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நான் வந்து என்னோட பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால வந்து அதுக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டா நிச்சயமா, அதாவது வந்து பசங்களுடைய படிப்பு கெடாத அளவுக்கு, அதாவது வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஹாலிடேஸ்ல நீங்க உங்க வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கோர்ட் வந்து நிச்சயமா வழங்கும். பல கணவன் மனைவி வழக்குல குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட மாட்டிக்கும். அப்படி அம்மா கிட்ட மாட்டிக்கும் போது அந்த குழந்தைய அம்மா பார்க்க விட மாட்டாங்க. அது இயல்பு தான். ஏன்னா அப்பா கோவத்துல இருக்காரு, அம்மா மேல கோவத்துல இருக்காரு, அந்த மனைவி மேல கோவத்துல இருக்காருன்னும் போது அவருக்கே நம்ம குழந்தையை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க. அது பெண்களோட இயல்பா இருக்கு. அது அப்படி இருந்தாலும் நீங்க வந்து கோர்ட்ல மனு போட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தை அப்பா கிட்ட வளருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனைவி, அதாவது வந்து அம்மா வந்து கோர்ட்ல எனக்கு கிட்ட குழந்தை வேணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அனுமதிப்பாங்க. இதுல ஒன்றும் நடக்காத விஷயம்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பல செலிபிரிட்டிஸ் விவாகரத்தாயும் கோ பேரண்டிங் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லாம பிள்ளைங்க எமோஷன் வச்சு இவர் அடிக்கடி பேசுறது வந்து, அதுவும் மைனர் பசங்க. கோ பேரண்டிங் பண்ற கல்ச்சர்லாம் இப்போ நிறைய வந்துருச்சுமா. ஒரு காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் குழந்தை முழுசா இருக்கும், அப்பா கிட்ட தான் குழந்தை முழுசா இருக்கும்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேரும் உதாரணம். 2 குழந்தைங்களும் அம்மாட்டையும் போறாங்க, அப்பாட்டையும் போறாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க 2 குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை, அவங்க வந்து அப்பாட்டையும் போறாங்க, அம்மாட்டையும் போறாங்க. ஸோ இதெல்லாம் சகஜமா வந்துருச்சுமா. இப்பெல்லாம் விவகாரத்தே வந்து சகஜமாக்கிட்டாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஐயோ விவகாரத்தா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அப்படி இல்லை. விவகாரத்தா அப்படியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூலா கம்ஃபர்டபுளா வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி ஆயிப்போச்சு. அதனால வந்து 2 பேரும் அழகா, நீங்க எதுக்கு தான் இவ்வளவு சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியலமா. 2 பேருக்கும் பிரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, சட்டப்பூர்வமா பிரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. எப்பவுமே அப்படின்னா கருத்து எப்படி சொல்றது, ஒற்றுமை இல்லாம கணவன் மனைவி சேர்ந்து வாழவே முடியாதுமா. நீங்க அது வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அதுக்கு பதில் விவகாரத்தை கேட்டு போயிட்டீங்க. விவகாரத்தை வாங்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது நல்ல. அவங்கவுங்க சந்தோஷமா இருக்கலாம். டைவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இவர் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க எப்படி வேணா இருக்கலாம், குழந்தைங்க 2 பேர்ட்டே வரலாம். சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே சார், ஐ திங்க் இந்த ரவி மோகன் இஷ்யூ வந்து எல்லாருக்கும் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் அமைதி காக்குறாங்க. ஸோ ஐ திங்க் மெச்சூர்டா நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து கோர்ட்ல ஹேண்டில் பண்ணி மீடியாக்கு எடுத்துட்டு வராம டிவோர்ஸ் வாங்கிட்டு பேரண்டிங்ல என்ன பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அவங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கேட்க நிறைய விஷயம் இருக்கு, இருந்தாலும் சலிச்சு போயிடும் அப்படின்னு கேட்கல. இவ்வளவு தூரம் நீங்க விளக்கியத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.